இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம் அப்படின்ற சாப்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. 2-3 நாளாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் பர்டிகுலராக இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் தான் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்றத நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ 19th சென்ச்சுரியில் சயின்டிஸ்ட்டை வந்து நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்னா இதுதான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டுனோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு நிறைய வந்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ நம்ம அது மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் டிவிசிபிள் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஒரு பேப்பரை கூட நான் சொன்ன இல்லையா, ப்ரீவியஸ் இதில் கூட சொல்லியிருப்பேன் லெசன்ஸில், நிறைய பேப்பரை வந்து கிழிச்சு போயிட்டுட்டே இருக்கணும். ஸோ ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியாது, அந்த பேப்பரை இதுக்கு மேலே கிழிக்க முடியாது, இதுக்கு மேலே குட்டியாக்க முடியாதுன்னு ஒரு வரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் ஆட்டம் அப்படின்னு சொன்னேன். இந்த உலகமே ஒரு ஆட்டம்ஸால் உருவானது தான். சரி, அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க நோ ப்ராப்ளம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ போய் அங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்லேயே வந்து லிங்க் வந்து நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும். சரியா. ஸோ முதல்ல பார்க்க போகிற டாபிக் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் ஆட்டம். சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இன் மேட்டர் அப்படிங்கிறது. ஸோ மேட்டரில் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சயின்டிஸ்ட் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுவும் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஆட்டமில் சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வந்து பார்ப்போமா. ஒன்றும் இல்லை, நம்ம தலை வார சீப் இருக்கு இல்லையா, அது நம்ம தலையில் வாரிட்டு அதோட சின்ன ஒரு பேப்பர் துகள் கிட்ட எடுத்துகிட்டு போனால் அந்த பேப்பரை வந்து அந்த சீப் வந்து அட்ராக்ட் பண்ணுமா. ஏன்னா நம்ம அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதனால தான் அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ராடை நல்லா வந்து ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு ஒரு சில்க் கிளாத்தால் ரப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இந்த ராடை எடுத்துகிட்டு போய் ஒரு பலூன் கிட்ட காமிக்கும் போது அந்த பலூனும் அந்த சில்வர் ராடும் வந்து கிளாஸ் ராடும் வந்து அட்ராக்ட் ஆகுமா. ஸோ அது மூலிமா என்ன ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுது, ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு விஷயம் ஈர்க்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலயமா என்ன சொல்ல வராங்க, 2 ஆப்ஜெக்ட் வந்து ரப் ஆகுறதுனால ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். 1900 தான் ஆட்டம் வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்டான ஜே தாம்சன் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆட்டமில் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது பேர் தான் எலக்ட்ரான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அண்ட் இந்த எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஓகே, அந்த ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடியே கோல்ட்ஸ்டீன் இவங்க வாழ்ந்த காலகட்டம் வந்து 1886. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறார், என்னன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூ ரேடியேஷன்ஸ் இன் கேஸ் டிஸ்சார்ஜ். அதாவது இந்த கேஸ் வெளியேற்றத்தில் ஒரு புதிய கதிர்வீச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த கதிர்வீச்சுக்கு பேர், அந்த ரேடியேஷன்ஸ்க்கு பேர் என்னன்னு வைக்கிறாங்க அப்படின்னா கெனால் ரே அப்படின்னு வைக்கிறாராம். அண்ட் இந்த ரே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னும் இதுலேருந்து ஒரு ரேடியேஷன் வருது அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ இதுதான் இறுதியாக வந்து இன்னொரு சப் அட்டாமிக் பார்ட்டியல், ஓகே, சப் அட்டாமிக் பார்ட்டிகல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் ஒரு முன்னோடி நம்ம தாம்சன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஒரு விதமான சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ அது எது கூட ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மேக்னிடியூட் கூட ஈக்குவலாக இருக்குது. ஆனால் அந்த எலக்ட்ரான் கூட ஒரு ஆப்போசிட் சைனில் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதோட மாஸ் வந்து 2000 டைம்ஸ் எலக்ட்ரான்ஸை விட அதிகமாக வந்து இருந்துச்சான். ஸோ இதுக்கு அது பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா புரோட்டான் அப்படின்னு நேம் வச்சாங்க. இப்போ எலக்ட்ரானா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து புரோட்டான் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ ஜெனரலாகவே இந்த எலக்ட்ரானை வந்து இ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, புரோட்டானை வந்து பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். த மாஸ் ஆஃப் புரோட்டீனை வந்து ஒரு யூனிட் அப்படின்னும், ஸோ அதோட சார்ஜ் வந்து +1 அப்படின்னு சொல்லுவாங்க. த மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து நெக்லிஜிபிள், அதாவது ஒரு குறைவான அளவு தான் இருக்குது அப்படின்னும், அதோட சார்ஜை வந்து -1 அப்படின்னு வந்து எடுத்துப்பாங்களாம். ஸோ ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இந்த புரோட்டான் எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம்குள்ளே வந்து சார்ஜஸை வந்து ஃபுல் ஒரு மியூச்சுவலாக வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தியரி மூலியமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ புரோட்டான்ஸ் வந்து
ஆட்டானுக்கு ஒரு இன்டீரியராக இருக்குது. நீங்கள் இந்த பிக்சரை பாருங்களேன். ஸோ ஓகே தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் வந்து உட்பகுதியில் ரொம்ப ஆட்டமோட உட்பகுதியில் வந்து இருக்குது. ஆனால் எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் வெளிப்புறத்தில் தான் இருக்குது. அதனால் எலக்ட்ரான் வந்து சீக்கிரமாக ஆட்டம்லேருந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் ப்ரோட்டான்ஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அது வந்து இன்டீரியர் பார்ட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்மளோட அந்த டால்டன் அட்டாமிக் தியரியில் வந்து என்ன சொல்ல வராங்க, ஆட்டம் அப்படிங்கிறது இன்டிவிசிபிள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள். இது யாராலேயும் நம்ம அழிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இது ரொம்ப குட்டியான பார்ட்டிக்கு. ஸோ நம்மளால் வந்து எப்படினாலும் பிரேக் பண்ண முடியாது. இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனால் இந்த 2 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அந்த தியரி வந்து அப்படி பேஸாகவே இருந்தது. எப்போ இந்த எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டமில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களோ, நம்மளோட டால்டன் அட்டாமிக் தியரியில் வந்து ஒரு ஃபெயிலியர் நோக்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபெயிலியர் நோக்கி போகிறதுக்கு நிறையலாம் பேர் என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக அந்த எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக அதோட தேவை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரிசர்ச்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஆட்டம் மறுபடியும் வச்சுட்டு. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணாங்க இல்லையா? ஸோ நம்மளோட ஜே தாம்சன் இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் இதுதான் இந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஒரு ரஃபாக ஒரு அனுமானமாக ஒரு ஐடியா வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ அவர் வரைஞ்ச ஒரு ஆட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஸோ தாம்சன் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகே, இவரோட ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பிக்சரை பார்த்துக்கோங்க. இவர் முதல் அனுமானம் பண்ணி இமேஜின் பண்ணி ஒரு ஆட்டம் அப்படின்னா இப்படி தான்ப்பா இந்த ஸ்ட்ரக்சரில் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ரவுண்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பேர் இந்த உருண்டையை வந்து அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்பொருள் இருக்கு இல்லையா, இந்த எம்படட் ஆயிருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்து மேக்னிட்யூட் ஆகுது. ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கலி நியூட்ரலான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் புட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாட்டர்மெலன் மாதிரி இருக்குது. அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் ஷேப் இருக்கு இல்லையா வாட்டர்மெலனில். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் ஷேப் வந்து அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் அப்படின்னும், அந்த வாட்டர்மெலன் கூடிய குட்டி குட்டி சீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ இது வந்து அப்படி அங்கங்கே இருக்கனால அந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜை ரொம்ப ஈக்குவலாக மேக்னிட்யூட் பண்ணுது. ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்ற மாதிரி இவரோட தியரியை வச்சுட்டு ஒரு டயக்ராமோ ரஃபாக வந்து வரைஞ்சி இதுதான்ப்பா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அனுமானம் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாரு, ஆட்டம் அப்படிங்கிற எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்ட்டு ஒரு தியரி முடிச்சுட்டார். ஸோ இந்த தியரியை வச்சு மற்ற சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து மறுபடியும் ரிசர்ச் பண்ணி ரெஃபர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இதில் ஏதாவது மாற்றங்கள் உண்டா அப்படின்னு வேணால் கண்டுபிடிக்கும் போது நிறைய வந்து பேர் பண்ணுறாங்க. ஸோ யாரெலாம் இன்னொரு மாற்றம்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போகிற சயின்டிஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்ட். ஸோ இவர் கண்டுபிடிச்ச ஆட்டமோட மாடல் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம்ஸ்குள்ளே வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவராகவே ஒரு டிசைன் ஒன்று வந்து பண்ணுறாரு. என்னென்னா, அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய தன்மை உடையது, சரியா? ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் ஃபால் இன் தின் கோல்ட் ஃபாயில். ஓகே, ஸோ ஒரு தின் கோல்டு ஃபாயிலை வந்து விழும்போது எந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து வைக்கிறாங்க. இவர் ஏன் இந்த கோல்டு ஃபாயிலை வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆட்டம் திக்னஸ்க்கு வந்து அந்த கோல்டு ஃபாயில் வந்து சமமானது. ஸோ இந்த ஒரு திக்னஸ் ஆஃப் லேயரில் வந்து இவளுக்கு இந்த பாசிபிள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாசிபிள்னு வச்சதுனால இந்த கோல்டு ஃபாயிலை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து டபுளி சார்ஜ் ஹீலியம் அயான்ஸ் வந்து கொண்டது அண்ட் தே ஹாவ் மாஸ் 4 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, இஸ் கன்சிடர் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அவர் வந்து இந்த ஆல்ஃபா ரேஸை வந்து உள்ளே புகுத்தி பார்க்குறாரு. ஆனால் இவர் என்ன நினச்சாரு, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் தான் அவருக்கு கிடச்சிச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் ஒரு ரிசல்ட் வந்து வருது. என்ன அப்படின்னா, அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இருக்கு அது எல்லாமே இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதோட அந்த கோல்டு ஆட்டம்குள்ளே நிறைய திசை திருப்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுது. இருந்தாலுமே அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஹெவியர் ப்ரோட்டான்ஸ் மாதிரி, ஓகே, ப்ரோட்டான்ஸ் விட ஹெவியர். ஸோ அதனால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப பெரிய லார்ஜ் டிஃப்ளெக்ஷனில் ஏற்படல. ஆனாலும் அது ஒரு சில டிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஏற்பட்டது. பிக்சரில் பார்த்தாவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டோட்டலாகவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் அவருக்கு.
ஸோ இதிலிருந்து அவர் என்ன அப்சர்வ் பண்ணார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் அல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ ஸ்ட்ரெயிட் கோல்ட் ஃபாயில். ஓகே, அந்த ஃபாஸ்ட் மூவிங் அல்ஃபா பார்ட்டிகல் வந்து மோஸ்ட்லி எல்லாமே இந்த கோல்டு ஃபாயிலில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாஸ் ஆன் ஆகி போகுது. ஒரு சில அந்த அல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டிஃப்ளெக்ட் ஆகுது, திசை வந்து திரும்ப வந்து அடிக்குது. ஆனால் அந்த ஃபாயில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் அடிக்க தவிர மீதி எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்து வந்துடல. அதனால பாஸ் ஆன் ஆகி த்ரூ ஆகி போயிட்டே தான் இருக்கு அந்த ரேஸு. ஸோ 1 out of 12,000 அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அப்பியர் டு பி ரீபவுண்ட், அதாவது மறுபடியும் வந்து எழுதான். ஓகே, மறுபடியும் அந்த ரேஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக இவர் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு இன்க்ரெடிபிளான விஷயம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு சப்போஸ் ஒரு 15 ஷெல்ல ஒரு பீஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பரில் வந்து எரிச்சோம் அப்படின்னா இட்ஸ் கம் பேக் அண்ட் ஹிட்ஸ் யூ. ஓகே, அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குது, இது அந்தளவுக்கு ஊடுருவி போகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இவர் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இப்போ ஒரு பையனோட கண்ணை கட்டிட்டு ஒரு காலில் கொடுத்து ஒரு வால் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த பையனை த்ரோ பண்ண சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வாலில் வந்து அந்த ஸ்டோன் அடிக்கடி எத்தனை தடவை ஹிட் ஆகுதோ அத்தனை தடவை இந்த கல் விடுற சத்தம் நமக்கு கேட்கும் இல்லையா. இப்போது அந்த செவருக்கு பதிலாக அந்த பையனை வந்து இந்த முள் கம்பிக்கு, அந்த பார்டட் ஒயர்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த முள் கம்பிக்கு தூரமாக வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டோனை வந்து அடிக்க சொல்லும். அடிக்க சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாலில் படும்போது ஒரு சுவர் வந்து தடுக்குது. ஸோ அது வந்து கிளாஷ் ஆகும்போது ஒரு சவுண்டு கேட்குது நமக்கு, அந்த ஸ்டோன் எடுத்து செவரில் அடிக்கும்போது. ஸோ பால் வந்து ஸ்டோன் வந்து பவுன்ஸ் ஆகி வருது. இதே இந்த முள்கம்பியில் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய கேப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோன் வந்து அந்த கேப்ஸ்க்கு நடுவில் ஊடுருவி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவன் போடக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஹிட் ஆகும் அப்படின்றது கிடையாது இல்லையா, அப்படியே பாசன் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதே விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இன்சைடில் வந்து நிறைய எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்குது, அதனால தான் இது வந்து ஊடுருவி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டு ஸ்பீடாக மூவ் ஆகக்கூடியது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த கோல்டு ஃபாயிலில் வந்து போகும்போது இது அந்த அளவுக்கு வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ஏற்படுத்தலை. அண்ட் வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து ஏற்படுச்சு அதோட பாதையிலேருந்து. ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆட்டம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸில் மட்டும்தான் இருக்கணும், அது எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில ஸ்மால் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சு. அது என்ன சொல்கிறோம், 180 டிகிரி மட்டும்தான் வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சா. ஸோ எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் கோல்டு ஆட்டமே ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் தான் வந்து அந்த ஆட்டமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு அவர் கால்குலேட் பண்ணுறாரு என்னென்னா, the radius of nucleus is about 10⁵ times lesser than radius of atom அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரோட அந்த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த நியூக்ளியர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டுன்னு அவரோட ஆட்டம் மாடலில் வந்து ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதான் ஆட்டமில், ஆனால் அதுக்கு அது வந்து ஆட்டமோட அந்த சென்டர் பகுதியில் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் இவர் என்ன வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸ் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸ் தான் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு அந்த சர்க்குலர் இந்த சென்ட்ரல் பாத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அது சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆட்டமே ஸ்மாலு, ஸோ இந்த ஆட்டம் விட ஸ்மாலாக இருக்குது அந்த நியூக்ளியஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ இவர் சொல்லி முடிச்சிட்டாரு, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஆனால் இவர் சொன்ன ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விஷயத்தில் வந்து இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் அ சர்க்குலர் பாத். அந்த எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் அந்த வட்டப்பாதையில் போயிட்டு இருக்கலையே, அதோட ஸ்டெபிலிட்டி தன்மை பொறுத்து தான் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அவரோட மாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அ சர்க்குலர் பாத். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை வந்து அதோட ஒரு சுற்றுப்பாதையில், ஒரு சர்க்குலர் பாத்தில், ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லா இடத்துலையும் அந்த பார்ட்டிகல்ஸ் துகள்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா. ஸோ பட் பார்ட்டிகல்ஸ் ஆர் மோஷன் ஆன் சர்க்குலர் பாத் வுட் அண்டர்கோ ஆக்சிலரேஷன். இப்படி அது வட்டப்பாதையில் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து
என்னாகும், அந்த சர்க்குலர் பாத்லேயே வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும். அப்போது சுற்றி வரும்போது ஒரு ஸ்பீடப், ஒரு ஆக்சிலரேஷன், ஒரு ஸ்பீட் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ வந்து வேகமாக வந்து சுத்த வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சிலரேஷன் காசஸ் ரேடியேஷன் ஆஃப் எனர்ஜி பை சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அப்படி சுற்றும் போது, அப்படி ஆக்சிலரேட் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு ரேடியேஷன் ஆஃப் எனர்ஜி, ஒரு விதமான ஒரு கதிர்வீச்சு சக்தி வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணுது. ஓகே, ஒரு இடத்துல அப்படியே ஓடும்போது அதுதான் வந்து சார்ஜ் வந்து கொடுக்குது அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு. சரியா? ஈவென்ச்சுவலி எலக்ட்ரான் ஷுட் லூஸ் எனர்ஜி ஃபால் ஆன் டு நியூக்ளியஸ். அப்படி ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து லூஸ் ஆகி போயிட்டு நியூக்ளியஸ்குள்ளேயே வந்து விழுந்துடும். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம், அப்போ விழுந்திருக்கும் போது அந்த ஆட்டமும் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும், நிலையற்று போயிருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆட்டமும் நிலையற்று வந்து இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆட்டமும் அப்படின்றது கிடையாது. ஸோ இது நிலையற்று போயிடும் கண்டிப்பாக, ஒரு எனர்ஜிலாம் வந்து பாஸ் ஆகிட்டானா. ஸோ இது நிலையற்று போகாமல் இருக்கு இல்லையா அந்த ஆட்டம் அப்படின்னு, நிலையானது, ஒரு ஸ்டேபிளானதுல. அப்போது இவர் கண்டுபிடிச்சதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ராபேக் இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ இவருக்கு அப்புறமா வந்து போர் அப்படின்ற ஒருத்தரும் வந்து இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து அதே தியரி அப்படியே வச்சுட்டு அதில் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, ஒன்லி அ சர்டன் ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ், அதாவது ஒரு வகையான ஒரு ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ்னா சுற்றுப்பாதைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதாவது இந்த டிஸ்கிரீட் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஒரு தனித்த சுற்றுப்பாதை மட்டும்தான் இந்த ஆட்டம்குள்ளே வந்து அலோவ் பண்ணது, மற்ற எல்லா சுற்றுப்பாதையும் அலோவ் பண்ணது. அது ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப் ஆஃப் ஆர்பிட்ஸ், ஒரு ஸ்பெஷலான சுற்றுப்பாதை இந்த ஆட்டம் உள்ள வந்து சுற்றிட்டு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அவர் கண்டுபிடிச்சதுல ஏதோ ஒரு சுற்றுப்பாதை ஒரு சர்க்கிளை பாத்துல போகுது. ஸோ இப்படி வந்து எனர்ஜி லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ஸ்டேபிளா இருக்கு ஆட்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த சுற்றுப்பாதை வந்து ஒரு வகையான ஒரு ஸ்பெஷலா இருக்கணும், ஒரு டிஸ்கிரீட் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரானா இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. while discrete orbit revolve, இந்த discrete orbit revolve ஆகும்போது இந்த எலக்ட்ரான் do not radiate energy. ஓகே, இந்த கட்டத்தில் இந்த ஒரு ஸ்பெஷலான ஆர்பிட் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணாது, எந்த ஒரு கதிர்வீச்சையும் வந்து வெளிவிடாது. ஸோ எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த எனர்ஜி வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ திஸ் ஆர்பிட், இந்த ஒரு சுற்றுப்பாதை, இந்த ஆர்பிட்டை வந்து ஷெல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனர்ஜி லெவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து படத்தை பாருங்களேன், இந்த பிக்சரை வந்து பாருங்களேன். ஒரு சில எனர்ஜி லெவல் ஆஃப் ஆட்டம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆர்பிட்ல இதை வந்து இந்த லெட்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க பாருங்க. உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெவல், இது வந்து ஷெல், ஆர்பிட், இல்லைனா பாதை, எதுனாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரியா? ஸோ என் ஷெல் எதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது? என் ஷெல், எம் ஷெல், எல் ஷெல், கே ஷெல் அப்படிங்கிறத. ஸோ 4வது வட்டப்பாதையில் இருக்கிறது என். ஸோ அது ஈக்குவல் டு 4, 4th லைனில் இருக்குது. ஸோ 4. ஸோ 3வது இருக்கக்கூடியது வந்து 3rd லைனில் இருக்குது. ஸோ என் வந்து 3. ஸோ இந்த மாதிரி கம்மியாகிட்டே வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சூப்பர். இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை எந்த அளவுக்கு வடிவமை வச்சு இது இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்குள்ள ஓரளவுக்கு இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் சாப்டரில், எலக்ட்ரானா என்ன, ப்ரோட்டானா என்ன, நியூக்ளியஸ்னா என்ன, ஆர்பிட்னா என்ன, அந்த எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நியூட்ரான் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் நியூட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ தான் நியூட்ரான் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஆட்டமில் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இயர் ஆஃப் 1932 வந்து ஜே சாட்விக் அப்படின்றவங்க தான் இந்த அட்டாமிக் பார்ட்டிக்கலில் இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ப்ரோட்டானுக்கு ஒரு மாஸ் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலும் கிடையாது. நம்ம அதில் பார்த்தது சார்ஜ் பார்ட்டிக்கலாக இருக்குது, ஏதோ ஒரு சம்திங் ஒரு சார்ஜ் தருது. பட் இதில் வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல்லாம் இல்லாமல் பட் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது வந்து மாஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டானாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் நியூட்ரான் அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நியூட்ரான் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம்ல இருக்கும். ஆனால் அது வந்து ஹைட்ரஜனில் மட்டும் வந்து இருக்காதான். ஸோ நியூட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக அது வந்து டினோட்ஸ் என் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் நியூக்ளியஸ். ஸோ இப்போ நியூக்ளியஸ்குள்ளே இது வரைக்கும் ப்ரோட்டான்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நியூக்ளியஸ்குள்ள வந்து ப்ரோட்டானும் இருக்குது, நியூட்ரான் அப்படின்ற ஒரு புது எலமெண்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ புது ஒரு இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹவு ஆர் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்.
ஓகே, அதோட சுற்றுப்பாதையில் வந்து எப்படி எலக்ட்ரான் வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு சுற்றுப்பாதையில் எவ்வளோ இருக்கலாம், எலக்ட்ரானா அந்த புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 8 தான் இருக்குமா. ஓகே, ஸோ ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 2n ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து n அப்படிங்கிறது ஆர்பிட் நம்பர் அப்படின்னு அர்த்தம், இல்லை எனர்ஜி லெவல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம். சரியா? ஸோ 1 2 3 இது மாதிரிலாம் நம்பர்ஸ் வந்து போகுது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிஃப்ரெண்ட் ஷெல்ல வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கே ஷெல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு. ஸோ 2 × 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. எல் ஷெல் ஈக்குவல் டு செகண்ட் ஆர்பிட்டர். 2 × 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. M shell அப்படிங்கிறது தேர்ட் ஆர்பிட், தேர்ட் லைனில் இருக்கக்கூடிய ஆர்பிட். ஸோ 2 × 3 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 80. ஸோ N shell அப்படிங்கிறது ஃபோர்த் ஆர்பிட். ஸோ 2 × 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ இருக்கலாம், அந்த சுற்றுப்பாதையில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா 8 தான் வந்து இருக்குமா. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து not accommodate in given shell unless the inner shell was filled. ஓகே, அந்த இன்னர் ஷெல் வந்து ஃபில்ட் ஆனால் அடுத்த லைனுக்கு வந்து போகும். மீன்ஸ் செல்ஸ் ஆர் ஃபில்டு வித் த ஸ்டெப் வைஸ் மேனர். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப் முடிஞ்சுதான் அடுத்த வந்து ஷெல்ஸ்க்கு வந்து இது போகும். ஸோ இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 18 எலமெண்ட்ஸோட ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வேலன்சி. ஸோ எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், இது பேர் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் போர் அண்ட் பரி, ஸோ இவங்களோட இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் ஆட்டம் கேன் அக்காமடேட் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான். சரியா? அது 8 எலக்ட்ரான் வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ த ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் 8 எலக்ட்ரான்ஸ். அந்த 8 எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆக்டெட் அப்படின்னா எண்ணிக்கையில் வந்து 8 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் 8 எலக்ட்ரான். ஸோ இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஆனால் ஹீலியம் அப்படிங்கிறது மட்டும் அதில் வந்து எப்படி இருக்குன்னா 2 எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்குமா. ஏன்னா ஹீலியம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் தான். ஸோ அதில் மட்டும்தான் 2 எலக்ட்ரான் இருக்கும். மீதி எல்லா ஆட்டம்ஸ்லையுமே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லாக வந்து இருக்குது. ஸோ இது எப்படி அது கால்குலேட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் டன் பை ஷேரிங், கெய்னிங், லூசிங் எலக்ட்ரான்ஸ், இது மாதிரிலாம் வந்து பண்ணிக்குமா. ஓகே, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின், லாஸ் ஆர் ஷேர் டு மேக் த ஆக்டேட். ஓகே, அந்த 8 அந்த எண்ணிக்கை வரணும் இல்லையா. ஸோ டு மேக் த ஆக்டேட் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கிவ்ஸ் தி அன்டைரக்ட்லி வேலன்சி. ஸோ ஒரு ஓவராலாக ஒரு 8 நம்பர் வந்து எப்படியாவது கொடுத்துருமா. எக்ஸாம்பிள் த ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், இது எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் தான். ஸோ இட்ஸ் கண்டெயின் த 1 electron each in their outermost shell. ஓகே, எல்லா இதுலேயுமே வந்து 1 electron இருக்கும். and each one of them can lose 1 electron. சரியா? ஸோ தே செட் வேலன்சி ஆஃப் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம் அப்படின்னு பார்த்தா 2 and 3 அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மெக்னீஷியமில் வந்து 2 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கும். அண்ட் அலுமினியத்தில் வந்து 3 எலக்ட்ரான் இந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கும். ஸோ நமக்கு பார்க்க போகிற கடைசி டாபிக் வந்து அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அட்டாமிக் நம்பர்னா என்ன, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ப்ரோட்டான்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டமில் வந்து இருக்குது இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் ஆட்டம் டினோட்ஸ் அட் Z அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜன் அதாவது ஆல் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் சேம் அட்டாமிக் நம்பர், எல்லா ஆட்டமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் சேம் அட்டாமிக் நம்பராக வந்து வருமா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் வந்து Z = 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஆட்டம் தான், ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியஸில் வந்து ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் Z = 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது கார்பன் பாருங்களேன், கார்பன் வந்து Z = 6. ஸோ கார்பன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் தான், ஆனால் இதில் எத்தனை ப்ரோட்டான் இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 6 ப்ரோட்டானாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ரெசென்ட் இந்த நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம் தான் வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் மாஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இந்த ஆட்டம். ஒரு ஆட்டமில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இன் அ நோட்டேஷன் ஆஃப் அன் ஆட்டம் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் and symbol of an element is written as mass number. மேலே வந்துடும், symbol of element நடுவில் வரும், and atomic number கீழே வரும். ஸோ இதை பார்த்துக்கோங்களேன், AZ
இந்த இடத்துல எக்ஸ் போட்டிருக்க இடத்துல வந்து சிம்பிள் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கிறது. நைட்ரஜன் இது எப்படி எழுதுவோம்? 14 7 சைடில் வந்து என், நடுவில் வந்து என் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதான் வந்து மாஸ் நம்பர். மாஸ் நம்பரை என்ன இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 அட்டாமிக் ஸ்பீசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். புரோட்டியம், டெக்டட்ரியம், ட்ரைட்டியம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து the atomic number of each is 1. ஓகே, அண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தா 2 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வேரி ஆகுது. ஸோ இதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நமக்கு என்ன தெரியுது? ஸோ ஐசோடோப்ஸ் ஆர் defined as atom of same element having same atomic number but different in mass number. ஓகேவா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு பாருங்களேன். ஸோ ஐசோடைப்ஸ் ஆஃப் யுரேனியம் இஸ் யூஸ் எஸ் ஃபியூயல் இன் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகே, ஒரு ஃபியூயலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் கோபால்ட் இஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஸோ கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஐசோடோப்ஸ் ஆஃப் அயோடின் இஸ் யூஸ் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோய்ட்ரி. கோய்ட்ரி அப்படின்னா முன்கழுத்தில் வந்து வீக்கம், தைராய்டு சுரப்பிகளில் வந்து ஏதாவது ஒரு இதை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வீக்கம் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக இந்த அயோடின் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக் வந்து ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஐசோபார்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா ஹேவிங் த சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். சரி, மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கால்சியம் வந்து எடுத்துக்கோங்களேன். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 20. ஸோ ஆர்கன் இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 18. ஆனால் இந்த ப்ரோட்டான்ஸ் இஸ் மோஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. ஸோ இதுதான். ஸோ மாஸ் நம்பர் இதில் என்னவா இருக்குன்னா 40 இருக்குது. சரி, ஓகே, ரெண்டுத்தோட மாஸ் நம்பருமே வந்து 40 தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது? ஐசோபார்ஸ்னால் என்ன? ஹேவிங் த சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், பட் போக போக கொஞ்சம் ராவாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் இதில் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சே வச்சுக்கணும். சரியா? எக்ஸாமில் வந்து நிறைய கொஷின்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.